வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வேதாத்திரியம். இன்று நாம் ஒரு சிறிய சிந்தனையை எடுத்துக்கொள்வோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவத்திற்கும் தியானத்திற்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகள் பற்றி சிந்திக்க இருக்கிறோம். மேலோட்டமாக பார்த்தால் தவம் தியானம் இரண்டும் ஒன்று போலத்தான் தெரியும். ஆனால் இரண்டிற்கும் மிகுந்த வேறுபாடு இருக்கிறது. தியானம் என்பது மனம் சம்பந்தப்பட்ட பயிற்சி. இதைத்தான் நம் திருமூலர், பதஞ்சலி முனிவர் போன்ற மகான்கள் அட்டாங்க யோகத்தில் விளக்கமாக சொல்லியிருக்காங்க. அதாவது இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரா, தாரணை, தியானம், சமாதி. இந்த 8ஐயும் சுவாமிஜி அவர்கள் நமக்கு 3ஆக சுருக்கி பயிற்சிகள் வடிவமைத்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலுக்கு உடற்பயிற்சி, உயிருக்கு காயக்கல்ப பயிற்சி, மனதிற்கு தவம். அதாவது இந்த இயமம், நியமம், ஆசனம் இது உடலுக்கான பயிற்சி, உடற்பயிற்சி. பிராணாயாமம் காயக்கல்ப பயிற்சி, உயிருக்கான பயிற்சி. பிரத்யாகாரா, தாரணை, தியானம், சமாதி இது மனதிற்கான பயிற்சி என்று அழகாக வடிவமைத்து கொடுத்துருக்காங்க. இந்த தியானத்தின் படிநிலைகள்தான் இந்த பிரத்யாகாரா, தாரணை, தியானம், சமாதி. பிரத்யாகாரா என்று சொல்லப்படுவதில் பார்த்திங்கன்னா, நமது மனம் புலன் வழியாக 5 புலன்கள் வழியாக வெளியே சென்று கொண்டு இருக்கிறது இல்லையா? அதனை உள்முகமாக திருப்பத்தான் முதலில் நமக்கு சுவாமிஜி ஆக்னி தீட்சை அளித்தார்கள். இதுதான் பிரத்யாகாரா நிலை. தாரணை என்பது மனதை ஒரு பொருளின் மேல் குவிய செய்வது. பக்தி மார்க்கத்தில் சிலை வடிவத்தில் குவிய செய்கிறாங்க இல்லையா? அது. ஆனால் இங்கே நமது சுவாமிஜி எந்த பொருளையும் எடுத்துக்கொள்ளாமல் உயிர் மேல் மனம் வைத்து தியானம் இயற்ற நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க இல்லையா? தியானம் என்பது மனம் கொண்டு உயிரை கவனிக்கிறோம். அப்போது மனம் என்பது கழிந்து உயிராகவே நிலைத்து இருப்பது தியானம். அடுத்து தவம் என்பது அந்த உயிரிலேயே மனம் ஒடுங்கி இருப்பது உயிரின் மூல நிலையாகவே மாற்றம் பெறும் சமாதி நிலைதான் தவம். தவம் என்பது மனம் கடந்த நிலை. தியானம் என்பது மனம் சம்பந்தப்பட்ட நிலை. இது ஒரு ப்ராசஸ் தான். இதை அனுபவம் மூலம்தான் நாம் பெற முடியுமே தவிர விளக்கங்கள் மூலம் உணர்த்துவது மிகவும் கடினம்தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஜாங்கிரி மிகவும் அற்புதமாக சுவையில் இருக்குது. அதை நான் சுவைத்து கொண்டிருக்கிறேன் வச்சுக்கோங்களேன். அப்போ என்னுடைய தோழி வராங்க. அவர்களிடம் நான் சொல்கிறேன், இந்த ஸ்வீட் ரொம்ப ஒரு சுவையாக இருக்குது, தேவாமிர்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஸ்வீட்டு ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, பதில் என்ன சொல்லுவாங்க, அப்படியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதையே ஒன்று எடுத்து அவங்க கையில் கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அப்போ தான் அதோட உண்மையான ஒரு அபரிவிதமான சுவையை அவங்களால உணர முடியும். அதுபோல தான் தவமும் உணர்ந்து தான் அனுபவத்தை நம்ம பெற முடியும். வாய்மொழியாகவோ தத்துவங்களை கேட்பதன் மூலமாகவோ நூல்கள் வாயிலாகவோ இந்த தவத்தை உணர முடியாது. நமக்கு நாமே எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவித்து பார்த்தால்தான் உணர முடியும். தியானம் என்பது ஒரு மேகக்கூட்டம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, தவம் வானம் போல. தியானம் என்பது நதி அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, தவம் என்பது கடல் போல நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அன்றாட நமது வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, கர்ம வினைகளை செய்து கொண்டே 3 வேளை அல்லது 5 வேளை நம்ம இறைவனை நினைத்து செய்வது தான் தியானம். இறைவனோடு அந்த இறைநிலையாகவே நமது சதா சர்வ காலம் இருந்து கொண்டு வாழ்க்கையை பற்றி அப்போதைக்கப்போது நினைக்கும் போது அதுதான் தவம். கடல் கரையில் நின்று கொண்டு அப்பப்போ நம்ம காலை நினைத்து கொள்வது தியானம். அதுவே நடுக்கடலுக்கு சென்று அங்கே மூழ்கி குளிப்பது தான் தவம். அதோடு மூழ்கி விடுவது தவம். நமது அன்றாட வாழ்க்கையில் சிறிது நேரம் இறைவனை நினைத்தால் அது தியானம். இறைவனையே எப்போதும் நினைத்து கொண்டு கொஞ்சம் வாழ்க்கையை பற்றி நினைத்தால் அது தவம். இடைவெளி விட்டு விட்டு இறைவனை நினைப்பது தியானம். இடைவெளியே இல்லாது இறைநிலையோடு ஒன்றி கலக்கும் நிலைதான் தவம். தியானம்தான் நாட்கள் செல்ல செல்ல தவமாக மாறுகிறது இல்லையா? தியானமின்றி தவம் இல்லை. சிறு துளி பெருவெள்ளம் என்று சொல்வார்கள் தானே, அந்த சிறு துளி தான் தியானம். அது கொஞ்சம் கொஞ்சமாக கூட 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 அது பெருவெள்ளமாக ஆகிடும். அப்போ தவமாகிடும். நம்ம அந்த இறைநிலையோடு ஒன்றி கலந்து விடுவோம். இப்போது நாம் அனைவரும் செய்வது தியானம்தான். ஏனெனில் காலை தவம் செய்கின்றோம்,
காலை தியானம் செய்கின்றோம், பின்பு குடும்ப வாழ்க்கைக்குள் நம் கடமைகளை செய்ய சென்று விடுகிறோம், பின்பு மதியம் செய்கிறோம், மாலை இரவு இப்படி விட்டு விட்டு நாம் செய்கிறோம். இது தியானம். தியானத்தின் நீடித்த நிலைதான் தவம். தொடர்ச்சியாகவே இறை சிந்தனையில் இருக்கும் ஞானிகள், யோகிகள், மகான்கள், ரிஷிகள், தபசிகள் செய்வதுதான் தவம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.